வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், சிஎன்என் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னா என்னென்னா வந்து டீப் லேர்னிங்கில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தான். இந்த ஆர்கிடெக்சரில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து எங்கெல்லாம் நம்ம இமேஜஸை வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி யூஸ் கேஸ் இருக்கோ அந்த யூஸ் கேஸில் எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்லி கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கை பார்க்கலாம். ஏன்னா சிஎன்என் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டு லேர்ன் டைரக்ட்லி ஃப்ரம் இமேஜஸ். சிஎன்எனில் எம்எல்பி மாதிரியே நிறையா லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இமேஜஸில் இருந்து தர இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு வேல்யூபிள் அவுட்புட்டாக மாற்றுவோம். சிஎன்என் பற்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு முன்னாடி அதோட யூஸ் கேசஸ் எல்லாம் பார்த்துடலாம். அப்போ வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நம்ம இமேஜ் அனாலிசிஸ் டாஸ்க் இருக்கோ அங்கெல்லாம் சிஎன்என் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் இருக்குது, அதோட கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் வந்து எந்த டைப் ஆஃப் சீன்ஸ் இருக்குது அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணணுன்னா வந்து சிஎன்என் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து அடுத்த யூஸ் கேஸ். ஒரு வீடியோவில் வந்து இல்லை ஒரு இமேஜஸில் வந்து இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் டிடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டோ டிரைவிங் கார் இருக்குன்னா வந்து அந்த கார் வந்து அதில் அதோட பக்கத்தில் இருக்கிற இமேஜஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்லேயுமே வந்து சிஎன்என் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இமேஜ் ப்ராசஸிங் அதுதான் ஐடியா. ஸோ சிஎன்என் வந்து 2012 ஒரு ஹேக்கத்தானில் ஸ்டார்ட் பண்ண கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து சிஎன்எனில் நிறையா ரிசர்ச் பண்ணாங்க, நிறையா இன்ட்ரெஸ்ட், நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் விஷன் ஏரியாவில். அதனால் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டட் அப்ளிகேஷனில் நிறைய இடத்துல சிஎன்என் இருக்குது. சில எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ் உங்கள் ஃபோனில், டேப்லெட்டில், கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் சிஎன்என் யூஸ் பண்ணுவாங்க சில இதில். அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து டெக்ஸ்ட் மட்டும் இருக்காது இல்லையா, இட் வில் ஹாவ் சம் இமேஜஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ஸ் பண்ணி அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிஎன்என் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வந்து இப்போ ஒரு டிராஃபிக் கேமராவில் இருக்கிற வீடியோஸ் வச்சு அனலைஸ் பண்ணி டிராஃபிக் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஆக்சிடெண்ட் இருக்கா, பிளாக்ஸ் இருக்கா சில ஏரியாவில், இதெல்லாம் ரெகனைஸ் பண்ணுறதுலேயுமே வந்து சிஎன்என் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் சில பிஹேவியர்ஸ் பேஸ் பண்ணி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லேயுமே வந்து சிஎன்என் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சிஎன்என்னோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் டிப்பிக்கல் நியூரல் நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு சிஎன்என் புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டிப்பிக்கல் நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தோன்னா வந்து இன்புட் டேட்டா எல்லாமே வந்து ஃப்ளாட் வெக்டர்ஸாக ட்ரீட் பண்ணும் அது. ஸோ அதனால் வந்து அது என்ன ஆகும், ஒரு ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையுமே வந்து அது இக்னோர் பண்ணிடும். பட் சிஎன்எனில் வந்து ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் பண்ணி இமேஜ் கிளாசிஃபிகேஷன் மாதிரியான டாஸ்கில் வந்து ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் கன்சிடர் பண்ணால் அதோட அப்ரோச் வந்து ஆப்டிமலாக இருக்கும். இப்போ எம்எல்பியை கம்பேர் பண்ணும்போது வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஸ்பேஷியல் ஹையரார்கிஸ், அந்த லோக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் விஷுவல் கண்டென்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதாகட்டும், அதை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்பேஷியல் ஹையரார்கி
அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு விஷுவல் இமேஜஸ் வருது, அதை புரியணும். அதே மாதிரி எம்எல்பிக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இமேஜஸ் எல்லாம் வந்து ஹை டைமென்ஷனல் இன்புட் டேட்டா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹை டைமென்ஷனல் டேட்டா இருக்கும்போது வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஹை பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வில் கெட் இன் டு ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். இப்போ ட்ரைனிங் டேட்டாவும் கம்மியாக இருக்கும் இமேஜஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம்னால வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துடும் ட்ரெடிஷ்னல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா. ஸோ அதுக்கு தான் வந்து சிஎன்என் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎன்என் வந்து அந்த மாதிரி ஒரு கிரிட்டாக எடுத்து ப்ராசஸ் பண்ணோம், ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் கூட பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுனால வந்து இட் ஹேஸ் மோர் பெனிஃபிட்ஸ். அப்புறம் இப்போ நம்ம இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வந்து எம்எல்பியில் வந்து அதாவது மல்டி லெவல் பெர்செப்ட்ரான் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு நியூரானும் அதோட ப்ரெசிடிங் லேயரில் இருக்க இன்னொரு நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் இருக்கிற ஒரு நியூரான் வந்து ஹிடன் லேயரில் இருக்க எல்லா நியூரான் கூடயுமே கனெக்ட் ஆகிருக்கு இந்த பிக்சரில், போத் இன்புட் அண்ட் அவுட்புட் நியூரான்ஸ். ஆனால் வந்து அதனால் வந்து என்ன ஆகும்னா வந்து அதோட கனெக்டிவிட்டி ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஸோ அதோட கம்ப்யூட்டேஷன் அதிகமாக தேவைப்படும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாயிரும், கம்ப்யூட்டேஷனல் பவர் இருக்கணும், மெமரி இன்டென்சிவாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப லார்ஜ் இமேஜஸ் எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இட் நீட்ஸ் மோர் மெமரி இல்லையா. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிஎன்எனோட ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, அதில் வந்து சில நியூரான்ஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா நியூரான்ஸோட கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ சில நியூரான்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா சில நியூரான்ஸ் வந்து ஒரு நியூரான் ஹிடன் லேயரில் இருக்கிற ஒரு நியூரானோட கனெக்ட் ஆகிருக்கு. பாட்டமில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ஒரு ஹிடன் லேயரில் இருக்கிற நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா வந்து அதோட கம்ப்யூட்டேஷனல் பவர் கம்மியாக இருந்தால் போதும். இட்ஸ் நாட் மெமரி இன்டென்சிவ் ஆல்சோ. ஓகேங்களா. அப்புறம் சிஎன்என்ல எஸ்பெஷலி வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இமேஜஸில் வந்து இமேஜஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இப்போ வந்து நம்ம ஒரு லெட்டர் ஆர் வேர்ட் எழுதுகிறோம் அப்படின்னாவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஒரு பொசிஷன் ஆர் பிக்சல் வந்து ஒரே ஃபார்மேட்லேயே வந்து ஒரே பிக்சல் பொசிஷனையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க சிஎன்என்ல வந்து அதை சுற்றி இருக்க எல்லா பொசிஷனையும் கம்பேர் பண்ணி லேர்னிங் ப்ராசஸில் அது ஃபுல்லாக கன்சிடர் பண்ணும். ஆனால் எம்எல்பி வந்து ஒரே பொசிஷனில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சிஎன்என்ல வந்து எல்லாமே அது சுற்றி இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுனால வந்து அதோட ஜென்ரலைசேஷன் கேப்பபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்மால் ரீஜன் ஆஃப் இன்புட் லேயர்ஸ் தான், ஆஃப் இன்புட் லேயரில் இருக்கிற நியூரான்ஸ் தான் வந்து ஹிடன் லேயர்ஸில் இருக்கிற நியூரான் கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்க ரீஜன்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் ரிசெப்டிவ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் ரிசெப்டிவ் ஃபீல்ட்ஸை வந்து அக்ராஸ் இமேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஃபீச்சர் மேப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இன்புட் லேயர்லேருந்து ஹிடன் லேயர் இருக்கிற நியூரான் வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஃபீச்சர் மேப் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தான் வந்து கன்வல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக அதனால தான் வந்து இதையை வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ இது ஒரு இமேஜ் ப்ராசஸிங்க்கு ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் 2 இமேஜ் இருக்குது. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஓ இருக்குது. அதே வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது எக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு எக்ஸு, செகண்ட் இருக்கிறதும் ஃபஸ்ட் இருக்கிறதும் மேட்ச் ஆகலை, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் அப்படி தான். ஸோ ஒவ்வொரு பேசிக்காக என்ன சொல்லணும்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து ஒரே ஃபார்மேட்டில் வச்சு மேட்ச் பண்ணுறது வந்து ஆம், கிஷ் கஷ்டம் இல்லையா? ஆம், இப்போ வந்து ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎன்என் யூஸ் பண்ணி இந்த இமேஜஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணோம். சிஎன்என் வந்து என்ன பண்ணும், இமேஜஸ் ஓவராலாக பார்க்காம பீஸ் பை பீஸாக அது ப்ராசஸ் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து டாப்பில் இருக்கிற அந்த 4 இதையும் மட்டும் எடுத்து ரெண்டு பக்கம் இருக்கிற இமேஜஸ் கூட கம்பேர் பண்ணோம். மிடில் இருக்கிற அந்த 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து மிடில் இருக்கிற 3x3 மேட்ரிக்ஸ் ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் கூட கம்பேர் பண்ணோம். அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் பாட்டம் கார்னரில் வந்து இருக்கிற அந்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த ரைட் சைடில் இருக்கிற இமேஜில் 2x2 மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்மால் ஏரியாவாக ஸ்மால் ரீஜனாக வந்து அது சிஎன்என் ஆர்கிடெக்சரில் வந்து அதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து அதோட இமேஜ் ப்ராசஸிங்கில் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்வல்யூஷன் லேயர் அண்ட் பூலிங் பற்றி பார்க்க போகிறோம். கன்வல்யூஷன் லேயரில் வந்து லேர்னபிள் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேட்ரிக்ஸாக வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இப்போ நீங்கள் அதை கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. WXYZ அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ், அதுதான் வந்து கர்னல். அந்த மேட்ரிக்ஸ் சைஸ் வச்சு வந்து இமேஜை கம்பேர் ஓவரால் இமேஜை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த மேட்ரிக்ஸ் சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான். அப்புறம் இமேஜில் ஒரு செக்ஷனை மட்டும் எடுத்து கர்னல் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் மேப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸில் வந்து கர்னல் இமேஜோட ஹைட் அண்ட் வித்துக்கு வந்து அக்ராஸாக நம்ம இதை இமேஜோட ஹைட் அண்ட் டோட்டல் ஹைட் அண்ட் வித் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அக்ராஸாக வந்து கர்னல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதில் இருந்து இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் மேப் அப்படின்னு சொல்லுவோம். கர்னல் ஃபில்டர் எங்கே ஸ்பாஷியல் பொசிஷனில் அப்ளை பண்ணுற வர ரெஸ்பான்ஸ் தான் அது. எங்கெல்லாம் வந்து கர்னல் ஃபில்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதில் வர ரெஸ்பான்ஸை வச்சு கிரியேட் பண்ணுறது தான் அந்த ஆக்டிவேஷன் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பூலிங். இப்போ நெட்வொர்க்கோட அவுட்புட்டில் ஒரு சம்மரியாக டெரைவ் பண்ணுறது தான் வந்து பூலிங். ஸோ போலிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஃபீச்சர் மேப்போட டைமென்ஷாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அதோட அவுட்புட்டை வந்து கண்டென்ஸ் பண்ணி அந்த ஸ்மால் ரீஜன்ஸ் ஆஃப் நியூரான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதை தான் வந்து போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லேயருக்கு ப்ரொசீட் பண்ணும்போது வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும்போது அந்த அந்த மாடலுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வேணும், அதை எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த பூலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிங்கிள் டெப்த் ஸ்லைஸ் எடுத்து பூலிங் அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு சம்மரி வியூ கிடைக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷன் டைம் கம்மியாகும், வெயிட்ஸ் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பூலிங்கோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கல் நியூரல் நெட்வொர்க் மாதிரி வந்து சிஎன்என்லேயும் வந்து நியூரான்ஸ் வித் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவை நம்ம ட்ரெயின் பண்ணும்போதும் வந்து லேர்ன் பண்ணி வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் அப்டேட் பண்ணுவோம். பட் சிஎன்எனில் பார்த்தாங்கன்னா வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் ஃபார் ஆல் ஹிடன் நியூரான்ஸ் இன் அ கிவன் லேயர். ஏன்னா வந்து அந்த லேயர் என்ன பண்ணுது, அது வந்து சேம் ஃபீச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும் இல்லையா. என்னென்னா வந்து ஒரு எட்ஜுன்னா எட்ஜையே ப்ரெடிக்ட் பண்ணோம், டிடெக்ட் பண்ணோம். பிளாப்னா பிளாபை டிடெக்ட் பண்ணோம். இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த இமேஜ்லேயே வந்து சேம் ஃபீச்சரை டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸ்லாம் வந்து நம்ம வந்து எல்லா ஹிடன் நியூரான்ஸ்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வச்சுருப்போம். இதனால தான் வந்து என்ன ஆகுது, சிஎன்எனில் வந்து
CNN இஸ் ஹைலி டாலரண்ட். ஒரு ஆப்ஜெக்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து ஹைலி டாலரண்ட். இப்போ நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு சிஎன்என் நெட்வொர்க்கை வச்சு ட்ரெயின் பண்ண மாடல் வந்து இப்போ கேட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், நீங்கள் எந்த இமேஜ் கேட்ஸ் இருக்கிற எந்த இமேஜை நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கனாலும் இட் ஷுட் பி ஏபிள் டு ரெகக்னைஸ். அதுதான் வந்து இதோட மேஜர் பெனிஃபிட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த ஆக்டிவேஷன் ஸ்டெப்பை வந்து அப்ளை பண்ணுறோம். என்னென்னா வந்து ஒவ்வொரு நியூரானோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஆக்டிவேஷன் ஸ்டெப் வச்சு தான் பண்ணுவோம். நம்ம வந்து ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் இருக்கு இல்லையா, RELU, அது வந்து ஒரு காமன்லி யூஸ்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும், நியூரானோட அவுட்புட்டை எடுத்து ஒரு ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்து மேப் பண்ணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இட் மேப்ஸ் இட் டு 0. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிவேஷன் ஸ்டெப்பில் இருந்து தான் வந்து பூலிங் அப்ளை பண்ணி ஃபர்தராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவரால் சிஎன்எனோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் தான் நம்ம இந்த டயக்ராமில் பார்க்குறது. சிஎன்எனில் வந்து நிறையா ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஹிடன் லேயர்ஸும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீச்சரை இமேஜஸோட ஒவ்வொரு ஃபீச்சரை வந்து டிடெக்ட் பண்ணும். இந்த ஃபீச்சர் மேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஹிடன் லேயரும் வந்து அது லேர்ன் பண்ணுற இமேஜஸோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹிடன் லேயர் பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜஸ் எப்படி டிடெக்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹிடன் லேயரும் வந்து டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இமேஜை டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நம்ம லாஸ்ட் ஹிடன் லேயர் பார்த்தோன்னா வந்து தட் ஷுட் நோ ஹவு டு டிடெக்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ். எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு அந்த லாஸ்ட் லேயர் தான் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஷேப் ஆஃப் த இமேஜை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சிஎன்எனோட ஓவரால் ஆர்கிடெக்சர். ஸோ டிப்பிக்கலாக நம்ம இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி வந்து அந்த ஃபைனல் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா நியூரான் கூடயும் கனெக்ட் பண்ணும் ஃப்ரம் த லாஸ்ட் ஹிடன் லேயர் டு த அவுட்புட் லேயர்ஸ், அவுட்புட் நியூரான்ஸ் கூட வந்து அதை கனெக்ட் பண்ணும். ஸோஃபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்வல்யூஷன் லேயர் வந்து சேம் வேல்யூபிள் ஃபீச்சர்ஸ், இன்புட் டேட்டாவிலேருந்து சேம் வேல்யூபிள் ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்வல்யூஷன் அப்ளை பண்ணி வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயருக்கு தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அது வந்து இட் வில் ஜென்ரேட் த ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் வந்து இட்ஸ் நத்திங் பட் அனதர் நியூரல் நெட்வொர்க், அவ்வளோதான். இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மேப் த ரெப்ரசன்டேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். யூஸ்வலாக வந்து டிப்பிக்கல் நியூரல் நெட்வொர்க்கில் பண்ணுற மாதிரியே வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் மேப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் வந்து அந்த ஃபைனலாக சிஎன்என் நெட்வொர்க்லேயுமே இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஆர்கிடெக்சர் ஆஃப் சிஎன்என். இந்த டயக்ராமில் இருக்கிற நிறையா காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஓவராலாக சிஎன்என் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூஸ் கேசஸ் என்ன, அதோட சில காம்பனன்ட்ஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஹை லெவலில் பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம சிஎன்என் பற்றி நிறைய கவர் பண்ணலாம். பட்டு அதுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக ப்ராப்ளி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் மாதிரி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு சம்மரியாக என்ன சொல்லணும்னா வந்து சிஎன்என் வந்து
highly efficient compared to some of the neural network models. பட் அதோட எஃபிஷியன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஒரு பவர்ஃபுல் ஜிபியூ NVIDIA கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஜிபியூ வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்வேரில் நிறையா அட்வான்ஸ்மெண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா வந்து சிஎன்என்க்குனே வந்து ஸ்பெஷல் சிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ பண்ணுறாங்க. ஸோ வேரியஸ் டிவைஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்காக பீட் ஸ்மார்ட் ஃபோன், கேமரா, ரோபாட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இது எல்லாத்துக்கு கூடமே வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக சிஎன்என்க்குனே ஒரு ஸ்பெஷல் சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா வந்து இது எல்லாமே வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணி ஸோ நம்ம ரொம்ப இன்னோவேட்டிவாக இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் CNN. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். நன்றி.